Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த இந்தியன் பேங்க் சார்பாக ஒரு புதிய மொபைல் ஆப் ஒன்று விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியிட்டிருந்தோம். அது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பிளே ஸ்டோரில் எந்த நேம் அடித்து நீங்கள் என்டர் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லோருமே அதை நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அதில் சில பேர் அந்த ஆப்பில் நாங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்கள் இந்தியன் பேங்க் வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னர் இண்டு ஒயாசிஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப புதிதாக ஒரு அருமையான மொபைல் ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டு ஸ்மார்ட் மொபைல் ஆப். இந்த இண்டு ஸ்மார்ட் மொபைல் ஆப்ல நாம எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். தெளிவா பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளே ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இண்டு ஸ்மார்ட் அப்படின்னு போட்டு வெல்கம் அப்படின்னு போட்டு வரும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐகான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு போட்டு சூஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இருக்கு. ஸ்விஃப்ட் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர். நீங்கள் ரெண்டுல எது வேணா கொடுக்கலாம். பாருங்க ஸ்விஃப்ட் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்ல இந்த ஸ்விஃப்ட் நம்பர் இருக்கும். இல்ல எனக்கு ஸ்விஃப்ட் நம்பர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த ஸ்விஃப்ட் நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இல்ல எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல பாருங்க மொபைல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்க ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஐ அக்ரி அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு இப்ப நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா we need to send an SMS from your phone to verify and register your mobile number அப்படின்னு கேட்டிருக்காங்க. Please ensure the SIM is registered with your bank. நீங்க இந்த மொபைல்ல எந்த சிம் கார்டு போட்டிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சென்ட் SMS அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சிம் 1 2 அப்படின்னு கேட்கும். நீங்க பேங்க்ல கொடுத்த நம்பர் உங்களோட அக்கௌண்ட்ல கொடுத்திருக்க நம்பர் சிம் 1ல போட்டிருக்கீங்களா சிம் 2ல போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஓபன் ஆகும். அந்த SMS வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வரும். ஆத்தென்டிகேஷன் வித் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் 3 சாய்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு நீங்க டெபிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு டீடைல்ஸை இதுல கொடுத்து நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டெபிட் கார்டு கையில இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆதார்ல குறிப்பா எல்லாரும் தப்பு பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார்ல வேற மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல வேற நம்பர் கொடுத்திருப்பீங்க மொபைல் நம்பர். அப்படி கொடுத்திருக்கும் பட்சத்துல இது ஒர்க் ஆகாது. ஆக நீங்க ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்லயே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க எம்பின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க நீங்க பழைய ஆப் இண்டு ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்பினுடைய எம்பின் லாகின் பின், அதாவது உள்ள என்டர் பண்ணி போவீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பின் அடிப்பீங்க. அந்த எம்பின் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதன் மூலமாகவும் நீங்க இதை நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்திருக்காங்க. ஒன்னு டெபிட் கார்டு, ஒன்னு ஆதார் நம்பர் மற்றும் எம்பின். இதன் மூலமா நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணிக்க முடியும். இதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறது கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்ப இந்த இண்டு ஸ்மார்ட் மொபைல் ஆப்புக்கு நீங்க எம்பின் செட் பண்ணணும். எம்பின் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, லாகின் பின். நீங்க ஆப் ஓபன் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு பின் கொடுத்து தான் உள்ள போவீங்க. அந்த பின்னை தான் எம்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னர் இண்டு ஒயாசிஸ்ல 4 டிஜிட் பின்னு தான் இப்ப கேட்பாங்க. இந்த இண்டு ஸ்மார்ட் புதிய ஆப்ல நீங்க 6 டிஜிட் பின் நீங்க கொடுக்கணும். போத் எம்பின் அண்ட்
டிரான்சாக்ஷன் பின் ரெண்டுமே நீங்க 6 டிஜிட் பின் கொடுக்கணும். அந்த 6 டிஜிட் பின்னை நீங்க இங்கே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொடுக்கறது லாகின் பின், மேலையும் கீழையும் 6 டிஜிட் பின்னை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கறது கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு செட் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுலயே நீங்க 6 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணணும். அந்த எம் பின்னும் டிரான்சாக்ஷன் பின்னும் டிஃபரெண்டா இருக்கணும். ரெண்டுமே சேமா இருந்தா இங்க ஏத்துக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலயும் நீங்க வேற ஏதாவது ஒரு 6 டிஜிட் பின்னை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிரான்சாக்ஷன் பின். நீங்க அந்த ஆப்புக்குள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாருக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிரான்சாக்ஷன் பின் கேட்கும். அதுக்காக தான் இந்த பின்னை நீங்க செட் பண்ணணும். இதை நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். சக்சஸ் அப்படின்னு போட்டு யூசர் இஸ் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி, ப்ரொசீட் டு செட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், சீக்ரெட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதுல ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க செட் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இதுல ஒரு 5 கொஸ்டின் நீங்க தேர்ந்தெடுத்து அதற்குண்டான பதிலை நீங்க கொடுக்கறது மாதிரி வரும். இது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த செக்யூரிட்டி கொஸ்டினை வச்சு உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். அதனாலதான் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல 5 கொஸ்டின் கண்டிப்பா கம்பல்சரியா நீங்க ஏதாவது கொஸ்டினை நீங்க சூஸ் பண்ணி அதற்குண்டான ஆன்சரை நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க சக்சஸ் அப்படின்னு போட்டு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் செட் சக்சஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் ப்ரொசீட் டு லாகின் அப்படின்னு நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்ப ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க நமக்கு லாகின் பேஜ் வந்துருச்சு. இண்டு ஸ்மார்ட் போட்டு ஹாய் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேம் அங்க வந்திருக்கும். கீழே பாருங்க லாகின் வித் எம்பின் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் வித் எம்பின் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப உங்களுடைய எம்பின் நீங்க செட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த 6 டிஜிட் எம்பின், அதை நீங்க என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இந்த ஆப்பினுடைய இண்டு ஸ்மார்ட் புதிய ஆப்பினுடைய லாகின் உள்ள நமக்கு போயாச்சு. உள்ள போன உடனே அதனுடைய யூஐ உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். மை அக்கௌண்ட்ஸ் போட்டு நீங்க எத்தனை சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எத்தனை டெபாசிட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எத்தனை ஓடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எத்தனை லோன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது சம்மரி மாதிரி நமக்கு இங்க வந்துடும். இப்படிதாங்க இந்த இந்தியன் சார்பாக புதிதாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இண்டு ஸ்மார்ட் ஆப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள். இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் நாங்க கிளியர் பண்ணி வைக்கிறோம். மேலும் இந்த ஆப் சம்பந்தமான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது செப்பரேட்டா 1 by 1 வீடியோவா நம்ம சேனல்ல போடுவோம். அது வேணும் அப்படிங்கிறவங்க உடனடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இந்த தகவல், இந்த இண்டு ஸ்மார்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.